actress Stacey also to join, and Radhika also to join, please. Also, Rajaratnam sir took the stage with January of 2026 and the launch of Riya Creations logo. ஐயா இவர் என்ன வேணா சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க, அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம் ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், திருமலை சார், ராதா மேம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவை நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒரு 2020 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டரை. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம். சீரியஸாக வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷிங்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோட ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டேரக்டர் ஆகிட்டார், சாமும் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்ற எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்லாம் ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில் அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நல்லா டைரெக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா இருந்தால் ராதிகா தெரியல, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி. குட் லக். அன்பேஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் வந்து ராதிகா பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முதல் தான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். பட் லாங் பேக் நான் வந்து இவங்களை பார்த்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னா ஒரு ஃபீமேல் ரியலி எல்லாருமே பாராட்ட வேண்டியதுதான். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன். அவங்க நினச்சா அவங்களே ஒரு 10 படத்தில் வந்து நடிச்சுட்டு போகலாம், கேரக்டராக நடிக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் எந்த ஒன்று பண்ணால் பண்ணலாம். பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாமல் ஸோ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து காஸ்டிங்லேருந்து இன்றைக்கி வந்து மாடலிங், ஸோ ஆட் ஃபிலிமு அவங்களே ஓனர் ஆகி ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க சடன்லி சொல்ல முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ப்ரொடியூசராக கூட ஆகிடலாம். அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அந்த விஷுவல்லாம் வந்து அந்த மியூசிக்கு, அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பி விஜயகுமார் இருக்காப்புல, உண்மையிலேயே வந்து 2 ஷூட் பண்ண அவருடைய ஸ்டூடியோவில்.
இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 2 ஷூட் பண்ணோம். உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு கேமராமேன், நல்ல ஒரு கேமரா சென்ஸ் உள்ள ஒரு கேரக்டர். அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனேன். நல்ல விஷுவல் எடுத்தாப்புல. அந்த ஃபோட்டோ ஜேனிக்கு வந்து ஒருத்தரை கேட்ச் பண்ணுற பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவர் நான் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல அவர் இருப்பாங்க எனக்கு தெரியாது, இவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ரிதீஷ் திடீர்னு வேணா வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நான் அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி. ராதிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் வந்து பேக்கிங்லேருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக்கில் வந்து ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன், நிறைய மாடலாக வந்து இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும். ஆனால் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும். புஷ்ஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த புஷ்ஷிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர் சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம். அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி. தொடர்ந்து போராடி இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதே போல் இந்த டெக்னீஷியன், இந்த கேமராமேன், டைரக்டர்ஸ், அந்த சவுண்டுலாம் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கம்போஸ் மியூசிக் யார் இப்போ ஷாம் இருக்காரா? ஷாம் பேர் போட்டிருந்தீங்க இதில், அவரே கம்போஸ் பாலஸ்ரீ. ஓகே, உண்மையிலேயே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதையெல்லாம் காட்டிலும் ஸோ இவ்வளோ ப்ரொமோஷனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஸ்பான்சராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் வந்து ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதை மீறி இன்னைக்கு பிக் பாஸில் வந்து இருக்கிற எல்லா வீட்லேயும் பிக் பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த பிக் பாஸில் ஃபெமிலியராக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே வந்து தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராப்புல. அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகர் வந்து. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரணும். எப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார். அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க 20 படத்துக்கு மேலே. இப்போ கூட ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல. இதெல்லாம் வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியே நிற்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும். ஸோ அதே போல் இன்னொரு தம்பி வந்துருக்காங்க, இன்றைக்கி தான் பார்க்குறோம், பிக் பாஸில் பார்த்ததோடு சரி. இவங்கெல்லாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது. பல படங்களை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒரு போல்டாக இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு போல்டாக வந்து இன்றைக்கி உட்காருனாங்கன்னா அவங்க ராதா மேடம். உண்மையிலேயே வந்து ஸோ அவங்களாம் இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றது இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்கே வர்றதுனால என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்பிஷன், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம். அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த 2026 1 இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு 3 ஆர்டிஸ்டை வந்து சரி அவங்க கூப்பிடணும், நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேடும்போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, யாருமே இல்லாமல் இருக்கும். இதனால் தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்குது. ஒரு சரியான படத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும். அதில் இருக்க எல்லா டெக்னீஷியன் வளர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.